ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். உங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்களா உங்ககிட்ட? எப்போவுமே பாசமாக இருந்தது இல்லையா? ஏன்? நான் பாட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பேன், கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படிம்மா அப்படி இருப்பாங்க அம்மா? ரூபாய் பேர் ஜிபேயில் ஒரு ஃபஸ்ட்டு இவ தான் ஆயின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஜிபேயில் 500 3 வாட்டி அனுப்பியிருக்கான். இவ அனுப்பியிருக்கான். அனுப்பிட்டு அவன் ஒரு வாட்டி 500 அனுப்பிடுவான். அவன் தேங்க்யூன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு படி தெரியாது பசங்க, நான் அது வேறையும் காட்டின்ட்டு பசங்கக்கிட்ட காட்டி தான் நான் படிச்சுக்கேன். அதுக்கப்புறம் அவன் 9000 அனுப்பியிருக்கான். எனக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு கவலையே கிடையாது. நான் வேலைக்கே போனதால என்னை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு அந்த வாழ்க்கையே வானான்ற உங்ககிட்ட வந்துருவேனா நானே. இப்போ பீச்சில் சாட் பண்ணது பிரபு கூட, மறுபடியும் பிளாக் எடுத்து திருப்பி சாட் பண்ணா திருப்பி நீங்கள் 2 பேரும் சண்டே ஆச்சு. ஆமாம். யார் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்பா கூட வந்தோம். உங்க வீட்டில் அம்மா இல்லையா? இருக்காங்க. இருக்காங்க. பொண்ணா இல்லை தனித்தனியாக இருக்கும். தனித்தனியானா? அப்பா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. நாங்கள் அப்பா கூட போயிட்டோம். 2024 அம்மா வந்து ஒரு அண்ணா கூட பழக்கமாயிட்டாங்க. அவங்க பர்த்டே அப்போ வந்து பீச்சுக்கு போகணும். அப்போ வந்து பின்னாடி வந்து அம்மா சேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நானும் அப்பா எல்லாம் அப்பாவோட அம்மா எல்லாம் முன்னாடி போயிருந்தோம். அப்பா சடனாக பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஃபோனில் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் அப்பா ஃபோனை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு யார் இதுன்ட்டு இவக்கிட்ட வந்து படிக்க சொன்னாங்க. இப்போ படித்து சொன்னோன்னே அடிச்சுட்டாரு அப்பா போட்டு. அடிச்சோடனே இதுமேட்டு வந்து இருக்கக்கூடாது, உங்களை இதுமேட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிலெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து வேறு வீட்டுக்கு போனோம். அங்கே போனோடனே அதிகமாக சமைச்சு போட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு காலைல டிஃபன் செஞ்சு தர மாட்டாங்க எங்களுக்கு. இப்போ அப்படியே காலைல அமுச்சுட்ருவாங்க. கடையில் எதனா டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க மதியானத்துக்கு. வீட்டில் வந்து நாங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்துச்சுமா அப்படியெல்லாம் சொன்னோன்னா எதுவுமே கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுருவாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்களை. ஃபோன் இன்ஸ்டா ரீல்ஸே பார்த்துட்ருப்பாங்க. இல்லைனா அவங்க கூட சேட் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பாங்க. அம்மா, இது உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியறதா? யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா? இல்லை. உங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்களா உங்ககிட்ட? எப்போவுமே பாசமாக இருந்தது இல்லையா? ஏன்? நான் பாட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பேன், கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படிம்மா அப்படி இருப்பாங்க அம்மா? உங்களை யாரை பார்ப்பாங்க இப்போ வீட்டில்? அப்பா வந்திருக்காரா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. உங்கள் பாட்டி தாத்தாலாம் பக்கத்தில் இருக்காங்களா? அப்பாவோட அம்மா வந்து தான் எங்கள் கூட இருக்காங்க. அப்பா வந்து வேறு இடத்துல வேலை செய்யும். வாங்க. உங்கள் பேருங்க? பாண்டியன் மேடம். அம்மா, இது ஒரு டிவி ப்ரோக்ராம், உலகம் பூரா பார்க்கும். நாளைக்கு பசங்களோட வாழ்க்கையை பாதிக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? நான் வேற வேணும்னு தான் சொன்னேன். பசங்க தான் நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே போனால் ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக இவங்க கூட நீங்கள் தான் இருக்கீங்க? 7 மாசமா என் கூட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ். அவங்க படிச்சிருக்காங்களா? அவங்க 10th படிச்சிருக்காங்க. 10. நீங்கள் படிக்கவே இல்லை? நான் படிக்கவே இல்லை. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஸ்டீல் சாமான் ரெடி பண்ணுறது. நான் ஓகே, ஸ்டீல் பாத்திரம் ரெடி பண்ணுவேன். சரி. இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருந்தீங்க? நல்லா வேலை வாரத்தில் கம்பல்சரி ஒரு 4 நாள் வேலை வரும். டெய்லி ஓனர்கிட்ட 500 வாங்குவேன். 150 ரூபா எடுத்துவேன். பசங்களுக்கு ஆளுக்கு 25 ரூபா கொடுத்துருவேன். மிச்சம் 300 சாப்பாடு இருந்தால் மனம் கொடுத்துருவேன். வாரம்னா சம்பளம் வாங்குவேன். வாங்கிட்டு நான் ஒரு 200 300 எடுத்துகிட்டு மிச்சம் காசும் அவ்வளோ. பசங்க எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். அவள் எது கேட்டாலும் அப்போ உடனே செய்வாங்க. பசங்க விடமா நாளைக்கு வாங்கி தரமான்ட்டு எதனா ஒன்று சொல்லிடுவேன். அவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்துட்டேன். அவளுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபோனு கேட்டா சரி ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இன்ஸ்டா பண்ணேன். என்ன விலைக்கு ஃபோன் வாங்கினீங்க? என்ன ஃபோன் வாங்கினீங்க?
19,000 ரூபா வேணும்ட்டு. 19,000 ரூபாய்க்கு ஃபோனு அவள் அந்த மாதிரி அதான் எதுனா அடம் பிடிச்சாலும் சரி வாங்கி செஞ்சுக்குமா பார்த்துக்கலாம் வாங்கி கொடுத்தீங்க. சரி வாங்கிக்கமான்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டான். இவங்க அவள் பிறந்த நாளைக்கு என்ன பண்ணோம், நான் பசங்க அம்மா எல்லாரும் பீச்சுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மாமியார் மருமக சண்டைலாம் வர சான்ஸு பாசம் அவ்வளோ உயிர் அவங்க என்கிட்டயே மறைச்சிட்டேன். பிறந்த நாளைக்கு பீச்சுக்கு வந்தோம். பீச்சுக்கு வந்தோம். நான் என்ன பண்ணேன், பிரியாணிலாம் வாங்கிட்டு சரி நம்ம பீச்சில் சாப்பிட்டு போகலான்ட்டு பீச்சுக்கு போயிட்டோம். எல்லாமே சந்தோஷமாக ஜாலியாக இருந்தேன் பீச்சில். நான் அம்மா பசங்களாம் ஃப்ரெண்டில் தான் வரேன், பின்னாடி சேட்டிங் பண்ண வரேன் இதில் ஃபோனில் இன்ஸ்டாவில். நான் பட்டு திரும்பி பார்த்தோன்னே கட் பண்ணிட்டேன். என்ன பண்ண வரேன்னா ஒன்றும் இல்லை ஃபோனை கொடுத்து ஃபோனை பிடிங்கின்னு அவள் கட் பண்ணோடனே நம்ம ஒன்று இதில் பண்ணாக்கா அதை காட்டல நம்ம என்ன பண்ணுவோன்ட்டு. அதை பார்த்தாக்கா பிரபு அவன் ஏதோ மெசேஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கு மெசேஜ் இதை அனுப்பினேன். எனக்கு அப்போயே லைட்டாக டவுட் வந்தது, என்ன இது. ஆனால் அவங்க தான் ரொம்ப நேரமாக சேட்டிங். நான் பசங்களை வச்சு அந்த கடலில் குளிக்கும் போதெல்லாம் சேட்டிங். வீட்டுக்கு வந்தோடனையும் ஒரு அடி அடித்தேன். அடிச்சுட்டு பாப்பாவை வாசிக்க சொன்னீங்களா மெசேஜை? என்னம்மா எனக்கு படிக்க எழுத படிக்க தெரியல, என்னம்மா படித்து சொல்லுமான்னு பசங்க சொல்லிச்சிங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு அடி அடிச்சுட்டு ஃபோனை வாங்கி பசங்கிட்ட போய்ட்டு மச்சான் இந்த நம்பரை எனக்கு பிளாக் கூட பண்ண தெரியாது, இந்த இதை பிளாக் பண்ணுறா சொல்லிட்டான். அவனும் பிளாக் பண்ணி கொடுத்துட்டான். பிளாக் பண்ணி கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணேன், எடுத்து வந்து ஃபோனை கொடுத்துட்டேன். அதோட கொஞ்ச நாள் அப்படியே பொறுமையாக போச்சு. போயிட்டு உடனே திருப்பியும் நான் என்ன பண்ணேன், ஃபோனை எடுத்து பார்த்தேன். பார்க்கும்போது திருப்பி வந்துட்டு இருந்தான். வந்துட்டு உடனேயும் நான் கேட்டேன், இதான் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன், எப்படி திருப்பி வந்தது? நீ தண்ணி அடிச்சிட்டு இருந்தல, நீ நான் கொடுத்த நீ தான் எடுத்து கொடுத்த, எனக்கு எடுக்கவே தெரியாது. சரி சொல்லிட்டு உடனே நானும் நம்பிட்டு கம்முன்னு விட்டுட்டு அங்கேருந்து வீடு காலி பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அவளோட ஃப்ரெண்டு எனக்கும் நல்லா தங்கச்சி மாரி பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட. ஏன் அங்கே போனீங்க? இங்கே 5,500 ரூபா வாடகை, அங்கே 3,500 ரூபா வாடகை. அவங்க வீட்டுக்கு வாடகைக்கு போனோம். இங்கேருந்து அங்கே வாடகைக்கு போனோம். சரி கம்மியாக இருக்குது, ஒரு 2,000 ரூபா மிச்சமும் அதில். 2,000 மிச்சம் இருந்து பெரிய விஷயம். நான் 19,000 ரூபாய்க்கு ஃபோன் ஒன்று அவன் சும்மாவா கொடுக்குறான்? இன்ட்ரெஸ்டோட தானே கட்டணும். நீங்கள் 25,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க அந்த ஃபோனுக்கு. வாங்கி கொடுத்து அது வசதிக்கு மேல அவங்க அது பண்ணி தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஆமாங்க சொல்லுங்க. சரின்ட்டு என்ன பண்ணிட்டு அங்கே வீடு போயிட்டோம். 2 மாதம் நல்லா தான் இருந்தோம். என்னாச்சு உங்களுக்கு? ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேடம். ஆஞ்சியோ வச்சவங்க ஆஞ்சியோ பண்ணிட்டு என்ன அடைப்பு இருக்கு? அடைப்பு இருக்கு, மாத்திரையிலே கரைச்சிடலாம். நெஞ்சு வலி வந்ததா? ஹார்ட் அட்டாக் வந்ததா? ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கும்போதே வந்து அவங்க கூட இருக்கும்போது வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்ததா? நெஞ்சு பயங்கரமா வலிக்கும், மூச்சு விட முடியாது. பசங்க அப்ப இருக்குங்க. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, நடிக்கலாம் அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இருக்கும்போது. இல்ல நீங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு குடுத்தனம் போனீங்க. குடுத்தனம் போய்ட்டுமா, வீட்டுல சரியா சமைக்காம இஷ்டம் காலையில 10 மணிக்கு எழுந்துக்கிறது, 12 மணி தான் வேலைக்கு போவா. நான் வேலைக்கு போனேன்ல, பசங்க ஸ்கூலுக்கு சாப்பாடு தரணும்ல. நான் பண்ணுவா 10 மணிக்கு எழுந்து சாப்பாடு செய்வா. சாப்பாடு செஞ்சோன்னா பசங்களை கொடுத்துட்டு போயிடுமா. சரி நான் கொடுத்துட்டா கூட மணி 11, எனக்கே 11 மணி ஆயிடுது, 10:30 மணி ஆயிடுது. உனக்கு திட்டு வரல என்ன, இதை தானே இது இங்கே தானே வேலை செய்கிற, எடுத்து போய் கொடுங்க. சரி நான் பசங்களே கேட்டு பாருங்க, ஒரு நாளோட பசங்களை போய் சாப்பாடு கொடுத்தது கிடையாது. பசங்க நான் தான் எடுத்து போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தால் வெறும் சாப்பாடு வச்சு வச்சுப்பா. என்னம்மா குழம்பு சொல்லியான்ட்டேன், அதெல்லாம் செய்ய முடியாது. சரி நான் என்ன பண்ண, நான் செய்வேன். அவ்வளோ வெங்காயம் தக்காளி சரிம்மா நான் எழுந்து கட் பண்ணி தரேன், கீரை நான் ஆஞ்சி தரேன், எல்லா வேலையும் நானே சமைப்பேன். சரி உனக்கு உடம்பு முடியலையா, சரி நிப்பாடு நான் செஞ்சு நான் போகிறேன். எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ செஞ்சு நான் என்ன துரோகம் பண்ண, என்ன தப்பு பண்ணேன்? அப்புறம் அவள் ஒரே ஒரு விஷயம், நான் தனியாக இருக்க போகிறேன், தனிமையில் வாழ போகிறேன்னு என்கிட்டே சொல்லியிருக்கிறேன். முன்னாடி பிரச்சனைனா தனியாக இருக்க போகிறேன். நான் வந்து இவனை இட்டுன்னு வந்துட்டேன். ஃபோன் பண்ணாயம்மா எனக்கு ரொம்ப டார்ச்சர் ஆகுது, என்னை வந்து இட்டுன்னு போமா. 11:30 மணிக்கு நான் சென்டர்லேருந்து வேலையை விட்டு வந்து. அப்போ பசங்க அப்போல்லாம் அங்கே தான் இருக்குதுங்க பசங்க. இப்போதான் வந்துடுச்சு. என்ன பண்ணோம், முடியல என்னால், சாப்பாடு சரியாக கிடையாது. இதெல்லாம் யோசனை பண்ணி உடம்புல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. காலையில் எழுந்துச்சுன்னா இடுப்பு வலிக்கும், முட்டிங்க வலிக்கும். இப்போ என் மேலே பழிப்படுது இப்போன்றது இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி என் மேலே பழி தான். வேலை வெட்டிக்கு போல் ஸ்கூட்டிக்கிறான், ஃப்ரெண்டும் கூட சுற்றுறான். எவ்வளோ ஃப்ரெண்டுங்க. என்றைக்கும் ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுனோம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு வாரமாக டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். காலையில் சாப்பாடு வச்சு போகிற தயிர் வாங்கி சாப்பிட்டு பசங்களுக்கு கட்டி கொடுத்துருது. நைட்டில் மட்டும் 100 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு போனால் நான் ஒரு 3 இட்லி, இந்த பாப்பா ஒரு 3 இட்லி, அவர் 3 இட்லி. இவ வந்து அவங்க ஆயா வீட்டில் சாப்பிட்ருவா பெரியவ.
பக்கத்துல இருக்கா? பக்கத்துலேயே தான் வீடு, அவங்க அம்மா வீடு. அது ஏன் அவ மட்டும் ஆயா வீட்டுக்கு போறா? அவங்கள ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் 1 வயசு இருக்கும்போது அவங்கள பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு நான் கட்டின்னு வந்துட்டேன். பாப்பா பிறந்தவொடனே 1 வயசுக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க தான் பார்த்தாங்க, நான் அவங்களுக்கு குறையும் சொல்லலை, அவங்க தான் இந்த புள்ளையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு புள்ள, படிக்கலாம் போவோம் புள்ள என்கிட்ட வந்து. ஏஜ் அட்டன் பண்ணோன்னே எங்கள் அப்பா கூட வந்துட்டோம். அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லியா நீங்கள் இந்த பிரச்சனையை? எங்கள் ஒய்ஃபை நான் அடிக்கணும்னு வச்சுக்கா, நீங்கள் கோச்சிங் அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கா, அவங்க நான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா கேட்கக்கூடாது, எதுக்கு என் பொண்ணு கோச்சிங் வந்தால் வர்ற இது பண்ணுறேன்ட்டு கேட்பாங்க. அவன் போயிட்டான்னு வச்சுக்கா, அவன் என்ன சொல்கிறாளோ அது மட்டும் தான் கேட்பாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட வராது. நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க அவங்கள? முதலே ஒரு தப்பு பண்ணேன், சின்ன பிள்ளைங்களாந்து நான் ஏற்றுக்கினேன். சரியா, மீண்டும் இந்த தப்பு பண்ணுறேன். அப்பவும் ஸ்டேஷனில் பசங்க தான் சொல்லிச்சிங்க. நான் இப்போ நீ அன்னைக்கு அவங்க தான் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அவங்களே மாட்டிக்கிறாங்க. இந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிடுச்சு. இந்த அப்போ சின்ன பொண்ணு எதுக்கு ஸ்டேஷனுக்கு போச்சு? ஸ்டேஷனுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்ன பிடிச்சி கொடுக்கும்? யாரு பிடிச்சி கொடுப்பாங்க? என் ஒய்ஃபு. வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, நான் டார்ச்சர் பண்ணுறான், அவங்ககிட்ட காசு வாங்குறேன், இவங்ககிட்ட காசு வாங்குறேன்ட்டு நான் இது மாதிரி பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு பிடிச்சி கொடுத்துறாங்க. இப்போ இது அந்த கதை. இது ஃபஸ்ட்டு வந்து நீ எனக்கு வேணாம் எனக்கு ஒரு பையன் கிடைக்கும் போது ஒரு பொண்ணு கிடைக்குமான்ற மாதிரி அப்பா அப்படி கேட்டா. பசங்க கேட்கலுங்களா அம்மா நீங்கள் சொல்லுங்கடா. அதை பசங்களை வந்து அப்பா அவர்கிட்டயே வச்சுக்கோங்க, மாசமானா பசங்களுக்கு 2000 ரூபா அனுப்பிச்சிடுறேன். நான் தான் சொன்னேன், நீங்கள் தானேம்மா பெற்றுக்கிட்டீங்க, நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கிறோம், என்னத்துக்குமா அப்பா கூட போயின்றீங்க. அவங்கள வந்து என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணும்போது வரலை. நீங்கள் கூப்பிடலையா? சொன்னேன் மேடம், ஏஜ் அட்டன் பண்ணது சொன்னேன், ஜாதகம் பார்ப்பேன் அதுக்கு சொன்னேன், வீட்டுக்கிட்டு போகிறேன்னு சொன்னேன், வரல. அடுத்தது 2 நாள் கழிச்சு அவளுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வந்து வச்சுட்டுப்போம். சீர்வரிசை மாதிரி சும்மா துணிங்க, ஒரு கம்பல், ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, ஒரு கம்பல் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, ஒரு 4 வாழைப்பழம், 2 சாத்து. யாரோ 3ஆம் மனுஷன் மாதிரி எங்கேயோ போயிட்டு வந்து நைட்டு 10:30 மணிக்கு, அதுவும் அவங்க அம்மா முன்னிலே உக்காந்துட்டாங்க. இவன் மட்டும் வந்துட்டு நான் அப்படி தூக்கி விசிரேச்சிட்டேன். எதுக்கு எடுத்துட்டு வர இதெல்லாம்? உங்கள் அம்மா பேர் என்னம்மா? ஜெயந்தி. நல்லபடியாக உட்காந்து பேசி பார்த்தீங்களா? மேடம், நான் வீட்டுக்கு போனா நீ ஏன் வர வீட்டாண்ட? நான் தான் வேணான்ற சூடு சொன்னேன் இல்லையா, எதுக்கு வர வீட்டாண்ட? அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா? அவங்க துணிகள்லாம் வேலைக்கு போவாங்க. நான் அவள் என்ன கேட்டாலும் என்ன செய்யறாலும் அது பின் வார்த்தை சொல்லவே மாட்டேன். துணி விற்கலான்னு சொன்னான் இந்த கொரோனா டைம்லாம். சரிம்மா வாங்கி கொடுமா, நான் போய் விற்றுட்டு வரேன், வேலை இல்லைல்ல, நான் விற்றுட்டு வரேன், ஏதோ செலவுக்கு வரோம்ல மாதிரி அதே செஞ்சேன். அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணாங்க, அதுலேயும் நஷ்டமாச்சு. சீட்டு பிடிக்காத சொன்னேன், சீட்டு பிடிச்சா நஷ்டமாச்சு. கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் போல நீவவா. ஹலோ ஹலோ மிஸ்டர் சுப்ராஜ், சொல்லுங்க. வணக்கம். நான் கலைஞர் டிவிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ உங்ககிட்ட ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு வேலை பண்றாங்களா? ஆமா மேடம், 10 years ஆகுது. அவங்க குடும்பம் இங்க வந்திருக்காங்க. ஓகே மேடம். அவங்க ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, அவங்க குழந்தைங்களையும் புருஷனையும் பிரிஞ்சு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். எதனாலன்னு உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என் கல்ல ஒய்ஃப் தான் இருப்பாங்க ஃபுல்லா. ஒய்ஃப் எங்க டாடி தான் இருப்பாரு. இதுவரையும் அவங்க வந்து யாரும் வச்சு பர்சனல் விஷயம் என்கிட்ட சொல்ல கிடையாது. எப்படி பொண்ணு? நல்ல பொண்ணு. என்கிட்ட இருக்கிற வரையும் தெரியும் மேடம். காலைல 10:30 மணிலேருந்து 11:30 மணிக்கு வருவாங்க. நாங்க 7:30 வரையும் கடை வேலை தான் பார்ப்போம். மற்றபடி என் கடை யாரும் வரமாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டே வரமாட்டாரு, ஃபேமிலி யாரும் வரமாட்டாங்க. சரி. 7:30 கடையை மூட்டு அவங்க போயிடுவாங்க. நாங்க 8 o'clock நாங்க போட்டு வந்துடுவோம். சரி, இவங்களை சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மேடம், அது அவங்க தான் மேடம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனை. இல்ல, உங்கள்கிட்ட வேலை செய்யறாங்க, 9 வருஷமா வேலை செய்யறாங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க. சரிங்க மேடம். இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த பொம்பளை பசங்களை எவ்வளவு பாதிக்கும்? கண்டிப்பா மேடம். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆன்ஜியோ எல்லாம் பண்ணிருக்காங்க. 1 month மாதிரி தான் பண்ணாங்க. அவரு என்கிட்ட சொல்லி தெரியும், அவரு என்கிட்ட பேசுவாரு. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இதெல்லாம் எங்க அப்பா எல்லாம் எப்பயும் சொல்லிட்டாரு மேடம். 6 மாசம் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து ஆகும்போது எங்க அப்பா, நான் இல்லாத எங்க அப்பா 72 வயசு ஆகுது, கடையில தான் இருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, குடும்பத்துல 1000 பிரச்சனை வந்தா புத்தம் முன்னாடிக்குள்ள இருக்குமா, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு பஞ்சாயத்துல போக கூடாது, நீங்களே பேசி இருந்துக்குமான்னு. நம்ம ஒரு சில விஷயம் நம்ம சொல்ல முடியும், 10 நாள்ல வந்து நம்ம போக கூடாதுல்ல. இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா, உங்க ஹஸ்பண்ட பத்தி?
ஹஸ்பண்ட் பத்திலாம் அவர் வந்து எங்க அறைக்கு வருவாரு, ஒய்ஃபை பிக்கப் பண்ண வருவாரு, எப்பனாச்சும் ஒரு வாட்டி. மற்றபடி வந்து என்கிட்ட வந்து டீப்பா பேச மாட்டாரு. கீழே இருந்து அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போவாரு. ஆனா இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷமாலாம் அவ்வளவா வரதில்ல. சரி சரி, ரொம்ப நன்றிங்க. சரிங்க மேடம், ஓகே. சரி, உங்களுக்கு எப்படி நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சது? நான் எப்போ இவ்வளோ விட்டு பிரிஞ்சு வந்தனோ அதான் அவள் இது மாதிரியே பண்ணுறாளான்னு தெரிஞ்சிருச்சு. பிரபு அவன் பேர். ஜிபேயில் அவள் ஃபஸ்ட்டு இவ தான் ஆயின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஜிபேயில் 500 3 வாட்டி அனுப்பியிருக்கான். இவ அனுப்பியிருக்கா. அனுப்பிட்டு அவன் ஒரு வாட்டி 500 அனுப்பியிருக்கான். அவன் தேங்க்யூன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். எனக்கு படி தெரியாது பசங்க, நான் அது வேற எங்க அப்படின்ட்டு பசங்கக்கிட்ட காட்டி தான் நான் படிச்சுனேன். அதுக்கப்புறம் அவன் 9000 அனுப்பியிருக்கான். அந்த 9000 திருப்பியும் ரிப்ளை பண்ணியிருக்கான். இப்போ பிரபுவோட கனெக்ஷனில் இருக்காங்க. அந்த அதான் சொன்னேன், அவங்க ஃபோன் நம்பர் பெத்த பிள்ளைங்களுக்கு தரல மேடம். அவ வச்சுட்டு ஃபோன் நம்பர் வச்சுட்டு பிரபு கால் செய்ததற்கு நன்றி. ஹலோ ஹலோ, பிரபு பேசுறீங்களா? ஆமா, நீங்க? நான் கலைஞர் டிவிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். ஜெயந்தி அவங்களோட ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு குழப்பம். சொல்லுங்க மேடம். அதுக்கு நீங்க காரணம் சொல்றாங்க. நான் பெங்களூர்ல இருக்கேன் மேடம். அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை மேடம். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு மேடம். உங்களுக்கு பசங்க இருக்கா? இருக்கு மேடம். சரி, நீங்க அவங்களோட ஏன் ரொம்ப சாட் பண்ணுறது, ஃபோன்ல எப்ப பாரு சாட் பண்ணுறது, ஃபோன்ல கனெக்ஷன் எல்லாம் இருக்கா? போன்ல பேசுறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் மேடம்? உங்களுக்கு எப்படி பழக்கம்? நாங்க வந்து இந்த ஜெர்கின் அந்த கோட் ஒன்று எடுத்தோம். அதுல வந்து அவங்க கேஷ் வந்து 9000 போட்டு அப்போ அவங்க பழக்கம். நாங்க அவ்வளவுதான். இல்ல, கேஷ் 9000 எதுக்கு தெரியாதவங்களுக்கு கொடுக்குறாங்க? தெரியாதமெல்லாம் போல மேடம். நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு அவங்களோட இது போட்டிருந்தாங்க, அது திரும்ப ரிட்டர்ன் அமுச்சு விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்களே அமுச்சு விட்டாங்க. தெரியாம அவங்களோட இது இருந்துச்சு கூகுள் பேல. அவங்களோட போட்டோ பதிலா பக்கத்து ஒரு ஆள் அவங்களுக்கு அமுச்சுட்டு தெரியாம. இதுதான் ப்ராப்ளம் நடந்தது. சரியா? ஓ, தெரியாம போயிடுச்சா காசு? தெரியாம தான் போட்டோம் மேடம். யாரா வேணும்னா போடுவாங்களா மேடம்? இல்ல, நீங்க எதுக்கு அவங்களுக்கு 9,000 கொடுக்குறீங்க? நான் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ண போய் ஞாபகம் ஆனதுல அவங்களுக்கு 9,000 மாத்தி போட்டேன். மறுபடியும் அவங்க ஜஸ்ட் மறுபடியும் 10 நிமிஷம் வாபஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இல்லையா? மேடம். ஹலோ பிரபு. ஹலோ ஹலோ ஹலோ. கலை ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு கலை உங்களுக்கு கால் பண்ணாங்களா? எந்த கலை? என் ஃப்ரெண்டு கலைன்ட்டு ஒருத்தங்க கால் பண்ணாங்களா, பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன்ட்டு? யாரும் தெரியாது எனக்கு. யாருன்னு தெரியாதா? நீங்க அவங்க கிட்ட பேசல? அவங்க கிட்ட ஃப்ரெண்டு கலைன்றல அவங்க கிட்ட நான் ஒரு வேற மாதிரி எதனா பேசுன்ட்டு அவன்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கான், அட்டன் பண்ணிட்டு தெரியாதுன்ட்டு கட் பண்ணிருக்கான். ரெண்டாவது அவனே கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டுட்டு இல்லை இந்த மாதிரி இவ தான் வற்புறுத்தி அவனை தாலி கட்ட சொல்லியிருக்கா. லாட்ஜில் தாலி கட்டினாலும் எங்கே தாலி கட்டினாலும் தெரியாது மேடம். அதான் இந்த கலைன்றவங்க ஃப்ரெண்டு சொல்லுவோம். நம்பாத நான் திட்டி விட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ண தாலி தான் கட்டி கட்டாச்சிட்டல. நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நெஞ்சு வலி திருப்பி வந்து ஸ்டான்லிக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுத்துருந்தா 40,000. சரி, நம்மளுக்கு இதுக்கு தான் ஜிபேயில் காசு வந்தது. நான் அவங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்டு தானே வீட்டாண்டா போனேன். வீட்டாண்ட போய்ட்டு எனக்கு அனுப்ப தெரியாது இவ்வளோ அமௌண்ட்டு. நான் இந்த அனுப்பிட்டு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். நீ ஆச்சு அவளாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பக்கத்தில் தான் வீடு வர சொன்னேன். அந்த பொண்ணு அனுப்பிக்கிச்சு. அனுப்பிட்டோன்னே நான் பேசினேன். சரி தாலியை கட்டி போடுறீங்க அனிதா. தாலியில் குண்டு தாலியெல்லாம் இருந்தது, அதே தூக்கி கடாச்சிட்டேன். இப்போ வெறும் கைத்தன கைட்டுன்னா கைட்டில் இப்போ மெட்டி புதுசாக 3 நாளைக்கு முன்னாடி மெட்டி அது கூட என்ன புருஷன் வேணான்ற எதுக்கு பொட்டு வச்சிருக்க, தாலி போட்டு அன்னைக்கு தூக்கி கடாசினிய தாலியெல்லாம் எங்கடின்னு கேட்டேன். நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மள ஒருத்தி விட்டுட்டு போறேன்னா இதுதான். யாரையும் புரிஞ்சுக்காம இருந்தேன்னா இவ மட்டும் இல்ல எவ்வளவுதான் உன் கூட இருக்க மாட்டா. இது யாரு இது? அதான் கலை ஃப்ரெண்டு சொன்னல, அவன் ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்தேன். நான் இந்த விஷயம் எனக்கு வந்துட்டு அன்னைக்கு பிரபு பேசினப்பவே சொல்லிட்டாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன்னா, நீ ஊருக்கு போறியே நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு. இப்ப கூட அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. நீ சொன்ன பாரு அவ வேணும் அவ வேணும்னு, அதுக்காக சொன்னதுதான். சரியா? இதுக்கப்புறம் நீ எக்கேடாச்சும் கெட்டுப்போ, எனக்கு தேவை கிடையாது. என்னைய போய் கேவலமா நினைச்சுக்கிற பாரு. உங்ககிட்ட எல்லாம் நான்லாம் வரவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. சரியா? எனக்கு ஒருத்தவன் இருக்கிறான், என்னைய நல்லா பாத்துப்பானா, எப்படி சொல்றது, எனக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்து என்னை நல்லா வச்சு பார்த்துன்னு நான் தப்பே செஞ்சாலும் செய்யலன்னு சொல்றேன். நீ எல்லாம் என்ன அவளை ஏத்துன்னு வாழ்றது, இதுக்கு மேல ஏத்துட்டு வாழ்றவோ அவோ. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு கவலையே கிடையாது. நான் வேலைக்கே போறதுனால என்னை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு அந்த வாழ்க்கையே வானான்ற உங்ககிட்ட வந்துருவேனா நானு?
என்னது நான் பேசுனேன் இப்ப கூட சரி நான் எதுக்கு இந்த தப்பா விஷயத்த என்கிட்ட உங்ககிட்ட சொன்னா இப்ப நீ சொன்ன பாரு என் பிள்ளைங்க அம்மான்னு சொல்லுதுன்னுட்டு அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் சொன்னேன். நான் உன்னை எதை கேக்குறேன்னா நான் கேட்கத்தான் செய்வேன். காசு வேணும்ன்றப்ப எனக்கு போன் அடிச்சேன், பிரச்சனைன்றப்ப எனக்கு போன் அடிச்சேன். அததான் சொன்னது, மத்த விஷயம் நீட்டு சரியா தப்பான விஷயத்த சொல்லல. நீ கூப்பிட்டாலும் நானும் வந்துட போறது கிடையாது, அந்த மாதிரி கேவலமான ஜென்மமும் நான் கிடையாது. நீ இந்த விஷயத்த அவகிட்ட கேட்காம நேர்ல வா, நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். மதியானமே உன்னை சொன்ன அர்ஜென்ட்டா கால் பண்ணுன்னுட்டு கால் பண்ணல சரியா. வாய்ஸ் மெசேஜ் போடுறேன் கேட்டுக்கோ. நீ என்ன சொன்ன, ஜெயந்தி கூட திரும்பி வாழ போறேன்னு சொன்னல. ஜெயந்திக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரியா. நான் நம்மளன்னா ஜெயந்தி கிட்ட போயிட்டு தாலியை கைட்டி கொடுன்னு கேளு. கைட்டி கொடுக்குறாளான்னு பாரு. ஏன்னா அது நீ கட்டின தாலி இல்லை சரியா. அவன் பண்ணி அவன் தாலி கட்ட வச்சிருக்கிறா. இதை சொல்லதுக்காக தான் உனக்கு போன் போட்டேன், எடுக்கல சரியா. நான் சொல்ல வேண்டியது உன் நல்லதுக்காக நான் சொல்லிட்டேன். இது பொய் கிடையாது, சத்தியம். எனக்கு தப்பாக பேசுகிறாங்க பாரு, அதனால தான் அந்த மாரி நான் வாய்ஸ் மெசேஜ் திட்டி விட்டேன். எனக்கு என் குடும்பத்தில் தான் நான் வாழ்த்து உனக்கு என்ன ஹெல்ப் கேட்டேன். என்ன அவளுக்கு கேவலமாக நினச்சினுக்கிறேன்ட்டு அதுக்கு தான் என்ன திருப்பி அவங்க கிராஸ் கேள்வி. சரி, இப்போ உங்களை எதுக்கு திட்டுறாங்க? அன்றைக்கி நான் பசங்களாம் வீட்டில் இருந்தது பார்க்குறதுக்கு வரேன்னாங்க. சரி வாம்மா பசங்க இருக்குதுன்னா கூட என் கூட தான் இருக்குது, ஏதாவது இதுமாரி பிரச்சனைன்னு நான் சொன்னேன். சரி பசங்க யார் கூட இருக்குது, அவ கூட இருக்கா உங்க கூட இருக்கா, என் கூட தாம்மா இருக்குது. சரி நான் பசங்களை பார்க்க வரேன். இன்னொன்னே சரின்னு வந்தோடனே பார்த்தாங்க. பார்த்துட்டு பசங்க ஆண்டின்னு பசங்கிட்ட அன்றைக்கி நோட்டுலாம் வாங்கி கொடுத்துட்டு வேறு போனேன். போகும்போது பசங்கிட்ட என்ன சொல்லி அம்மானை கூப்பிடுங்க, ஆண்டின்னு ஏன் கூப்பிட்றீங்க. நான் என்ன சொன்னேன், பசங்கிட்ட ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன், ஆண்டின்னு கூப்பிடு, எதுக்கு உன்னை அம்மானு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்டு தானே நீ, உன்னை எப்படி அம்மானு கூப்பிடுவாங்க, இதுமாரி பண்ணக்கூடாது. நான் உனக்கு ஹெல்ப்புக்கோசம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுது. இது வேற ஒரு ட்ராக் வேற போகிறது. நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் இப்படி நடக்கிறது சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒன்றுமே பண்ணல, அதான் நான் திட்டினேன்ல அவங்கள திருப்பி. நான் ஒரு பாவமும் பண்ணலையே. அவங்க என்னை விரும்பியிருக்காங்க ஆரம்பத்தில். என் ஒய்ஃபை நான் விரும்பும் போது அவங்க என்னை விரும்பியிருக்காங்க. அது எனக்கு அப்புறமா தெரியும். அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களுக்கும் கணவர் வீட்டுக்காரர் இறந்துட்டார். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. நம்ம லைஃப்பில் இது ஆகாது. நான் அப்போவும் இவ்வளோ தான் விரும்பினேன், இப்போவும் இவ்வளோ தான் விரும்பிட்டுருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு ஹெல்ப். கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்தமாரி இன்னமும் என்ன ஒரு மாதம் சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கா போலியா. அதான் சொன்னேன், இல்லை நல்ல லைஃபு, நீ அந்த லைஃப்பில் போய் செட்டில் ஆகிடு, நான்லாம் வேஸ்ட்டு, என்னெல்லாம் நான் இது பண்ணாத. தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு நம்ம வீட்டுக்கு நான் தான் வீட்டுக்கு வர வச்சேன். அப்போ நடந்த பிரச்சனை இது. அம்மா பார்த்தீங்களா, இந்த பொண்ணு வேற மாதிரி பேசுறா, இவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுறா. நம்ம இவரோட பக்கத்தை சொல்லறதே இல்லை. இப்போ அவ பக்கமே எனக்கு என்னதுன்னு தெரியல. இப்போ அவள்கிட்ட பேசினா வேற என்னெல்லாம் வெளியே வருமோ எனக்கு தெரியல. நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே, அந்த பிள்ளைங்க எனக்கே சொல்லிச்சு. எனக்கு முன்னாடியே பசங்களுக்கு தெரியும், அது பெரியவங்களுக்கு கிளியராக தெரியும். மேடம் இந்த ஃபோனை வாங்கும்போது நல்லா தான் மேடம் பேசினா என்கிட்ட. $P போட்டிருக்கா கழுத்தில், $P போட்டிருக்கா. பாண்டியன்ல என் பேர் P முதல்ல எடுத்து P வரல. சரி நம்ம போனால் இந்த மேலே பாசமாக தான் இருக்கா, ஏதோ ஒரு இதில் இருக்கான்ற நல்லா தான் பேசினா. இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தோன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. அதுக்குள்ள என்ன இருந்தது? ஜிபேல அந்த காசு அனுப்புனது. காசு எல்லாமே வேற என்ன இருந்தது? ஃபோட்டோ இருந்துச்சா? அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சு நான் கேட்டேன் யாருன்னு தெரியாது. ஒரு வாட்டி தெரியாமல் மெசேஜ் காசு அனுப்பலாம். இதில் இவன் 3 வாட்டி அனுப்பியிருக்கா, $500. இவன் ஒரு வாட்டி அனுப்பியிருக்கான் $500. இவன் திருப்பி $100 அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் $9,000 அனுப்பியிருக்கான். இவன் திருப்பி அந்த $9,000 ரிட்டர்ன் பண்ணுறா ஒரு 2 hour கழிச்சு. காசை கடன் வாங்கி கூட திருப்பி கொடுத்துருக்கலாம். யார் மேடம் கடன் கொடுக்கறதுக்கு? பெங்களூர்லேருந்து நம்மளுக்கு யார் மேடம்? ஆனால் சேட்டிங்கில் அவனை ஏற்கனவே பார்த்ததோடு தான் எனக்கு எவ்வளோ பேருக்கு சேட்டிங் பண்ணியிருக்கா. சரி, அதுக்கப்புறம் எப்போ சண்டே ஆச்சு? சண்டே ஆகலை. அதுக்கப்புறம் மறாவது அவங்க அம்மாவுக்கு உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மேட்ரை, இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவன் பொண்ணு. அதுக்கு முன்னாடியே பசங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, அம்மா இந்த மாதிரிலாம் சேட்டிங் பண்ணுது, ஐ லவ் யூ மாமா அப்படின்லாம் சேட்டிங் பண்ணுது. பக்கத்தில் குழந்தை படுக்குதில்ல, தெரியும்ல, என்ன மாதிரி படி தெரியாதுன்னா அவங்க முட்டாளாக இருந்திருப்பேன். அது படிக்க தெரியும். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லாத யாருக்கிட்டையுமே, நம்மளே கண்டுபிடிக்கலாம். அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் சண்டை போட்டீங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்ட்டு. நான் அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன். கேள்வி அந்த ரெக்கார்டிங் இருக்குது. நான் அவளை ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் பாரு. நான் வாடாப்புடான்னு கூப்பிட்டு சட்டையை வலிச்சப்ப, யாரை வாடாப்புடான்ற, இன்னும் தெருவில் போகிறவனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றன்னு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தேன் பாரு. அது அவங்க அம்மா என்னை கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ
இவ்வளோ பண்ணியிருக்கா, அதை பற்றி ஒரு வாரத்தோட பேசல. அவ்வளோதான், வேற எதுவும் நடக்கல. வேற எதுவுமே நடக்கலை. அதோட நானும் அம்மா வீட்டில் அப்படியே இருந்தேன். திருப்பியும் நான் 2-3 வாட்டி பேசணும்னு ட்ரை பண்ணேன். அவள் பேச தயாராக இல்லை. அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கா இப்போ? அவங்க அம்மா வீட்டில் இல்லை, தனியாக இருக்கா. நாங்கள் இருந்தோம்ல, இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம்ல, அந்த வீட்டில் தான் இருக்கா. எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த வயசுல இந்த பசங்க இங்கே உட்காந்து இந்த விஷயங்கள்லாம் பேசுறது தர்ம சங்கடமா இருக்கு எனக்கு. இந்த வயசுல பசங்களை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ் எப்போ வேணா யாருக்கு வேணா வரலாம். ரோட்ல படுத்துட்டு இருக்கிறது ஒருத்தருக்கும், அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது ஒருத்தங்களுக்கும் லவ் வந்ததை பத்தி நம்ம அந்த கதையும் கேட்டோம். என்னன்னா, யாருக்கு வேணா எங்க வேணா எந்த வயசுல வேணா வரலாம். ஆனா நம்ம ஒரு சிவிலைஸ்ட் ஒரு ஒரு சமுதாயமா இயங்கும் போது, ஒரு குடும்பமா இயங்கும் போது, ஒரு கணவர் குழந்தைகள் ஒரு குடும்பமா இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, திருட்டுத்தனமா ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்தது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதனால அந்த பெண்ணோ ஆணோ ரொம்ப மோசமானவங்க, அவங்க வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது அப்படி சொல்றதுக்கு. அது நடக்கலாம், யாருக்கு வேணா நடக்கலாம். பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க கணவர் கூட இல்லை மனைவி கூட வாழ ஒத்து போலியா, வாழ முடியலையா, இல்லை உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை தேடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்களான்னா ஓப்பனாக உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக சில விஷயங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது, குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேமிலி, இந்த பக்கம் நீங்களும் குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறது, ஆல்ரெடி திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு தாலி கட்டிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறுதலான விஷயம். அதுவும் வளர்ந்து வர இந்த வயசில் இருக்கிறது குழந்தைகள் இருக்கும்போது அவங்களோட மனநிலையும் அவங்க வாழ்க்கையும் இது ரொம்ப பாதிக்கும். ஆக்சுவலி இப்படி உட்கார வச்சு பேசவே கூடாது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், அவங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவோட சண்டை, அந்த பக்கம் இந்த பக்கம் பேசிக்கிறது விஷயங்கள், அவங்களே அவங்க அப்பாவே பசங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க அம்மா யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப தவறுதலான விஷயங்கள். அவங்க ஆல்ரெடி இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஆகி இதுக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நான் சும்மா இல்லை நான் பசங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டுன்னா தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலியோட நிலைமையை பாருங்களேன். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்துருக்காங்க. இப்போ வயசு காலத்தில் நிம்மதியாக உட்காந்து ஒரு கஞ்சி குடிக்கணும்னா அவங்களால முடியறதா? இந்த 2 பசங்களை அவங்க தானே பார்க்கணும். அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியறது வயசு அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த பையனுக்கு நெஞ்சு வலி ஆஞ்சியோ பண்ண வேண்டிய சூழலுக்கு போயிருக்காங்க. இந்த பசங்களோட நிலைமை, வீட்டில் தாய் இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்னது? சப்போஸ் இவங்க சொல்றது எல்லாமே உண்மை இல்லை, இதில் ஏதோ ஒரு பொய் இருக்கு, இல்லை இதில் அவளோட கற்பனை இருக்குன்னே வச்சுப்போமே. அப்படி இருந்தா கூட குழந்தைகளை விட்டுட்டு போகலாமா? உட்காந்து பேசி அதை சரி பண்ணோம்ல, அதுதானே கரெக்டு. இந்த பிரபுங்கிறவர் பேசும்போது அவர் மறுக்கிறது இல்லை, நான் பேசுறது இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெங்களூர்ல இருக்கேன், சென்னையில் இருக்கிறவங்களோட பேசினா என்ன ஆயிட போறது, அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கு. அப்படி தப்பி தவறி உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தா கூட அதுலேருந்து நீங்க எப்படியாவது வெளியே வர பார்க்கணும். இல்லைன்னா 2 குடும்பத்துக்குள்ளேயும் அந்த குழப்பங்கள் வரும்ல. நான் பண்ணுறதை தான் பண்ணுவேன், நான் அடம் பிடிச்சு நான் இப்படிதான் இருப்பேன், அதுக்குள்ளேயே அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணிட்டே பொய்ய சொல்லிட்டே திருட்டுத்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 2 குடும்பம் அழிஞ்சிடாதா? நாளைக்கு இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? நிஜமாவே உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாசம் உண்மைன்னா அவ திரும்பி வருவா. ஆனால் எனக்கு இருக்கு மேடம், அப்படின்னா சுத்தமாக அவளுக்கு கிடையாது. அப்போ நீங்க எப்படி அவளை பிடிச்சு வச்சுக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு பிடிச்சிட்டு இருப்பீங்க? ஏன்னா அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அந்த குடும்பத்து அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அது அவருக்கு தெரியணும். நீங்க பார்க்க முடியுமா? அதை இப்போ நீ அவனை நம்பி போற, நாளைக்கு நீ கெட்டு போய் அவன் குடும்பம் தான் வேணுன்ட்டு அவன் போயிடுவான், நீ எங்க போவ? அவ யோசிக்கணும். அதை இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்தா காரணம் எதுக்குன்னா,
பிரபுவையும் வர வைக்கணும், அவன் ஃபேமிலியும் வர வைக்கணும். என் ஒய்ஃபு நான் அவன் தானே பிடிச்சிருக்குன்ற போன்ட்டு நாளைக்கு நாங்கள் செத்தாலும் கொண்டாலும் எங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மெயினாக அதுக்கோசமாக நான் வந்த காரணம். ஏன் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட வாழறதாவே இல்லையா? அவன் வாழாத நான் என்ன மேடம் பண்ண முடியும்? வேணான்னு சட்டமாக சொல்லும் போது நான் என்ன மேடம் அவன் தான் ரெக்கார்டிங் கூட இருக்கு மேடம். வேணான்ற இப்போ ஒரு வாரம் தான் மேடம் அது எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி போமா தனியாக தானே இருக்கா. உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவையில்லை, நான் வாழ கல்யாணம் பண்ண 2 பொண்ணுக்கு போகிற கதி என்ன மேடம்? வரவும் நல்லா பார்த்துப்பாங்களா? அவங்களும் 2 பிள்ளைங்களா ஆயிடுச்சு, யாரும் மேடம் பார்த்துப்பா? பெத்தவ நீயே பார்த்துக்க மாட்டேங்கிற, வரவும் பார்த்துப்பாங்களா? இப்போ நீங்கள் அவளோட வாழறதா இல்லை? அவன் வாழ்வாளா? அவன் வாழ்றா கேளுங்க மேடம், அவன் வாழ ரெடி. இப்போ உங்களுக்குள்ள சண்டை வந்து இந்த பிரபுவால? ஃபர்ஸ்ட் பிரபு கூட கிடையாது சாட் பண்ணது, ஃபர்ஸ்ட் பீச்சில் சாட் பண்ணது. பீச்சில் சாட் பண்ணது பிரபு கூட. முதல்ல நடந்ததெல்லாம் விடுங்க, இப்போ பீச்சில் சாட் பண்ணது பிரபு கூட. மறுபடியும் பிளாக் எடுத்து திருப்பி சாட் பண்ணா திருப்பி நீங்கள் 2 பேரும் சண்டே ஆச்சு. ஆமா, அப்போ வந்து சண்டே ஆயிட்டு பிரியல. ஃபர்ஸ்ட் பீச்சில் சண்டை போறனால செகண்ட் டைம் சண்டே ஆயிட்டு சண்டே அப்படி சண்டை போடலையே நானு. 2வது வரைக்கும் சண்டை போடல. அவ தான் என்ன பண்ணிட்டா, நான் தனியா இருக்க போறேன் நான் ஃப்ரீயா இருக்கணும். நீங்க அவளை கண்டிச்சது அவளுக்கு பிடிக்கல, என்ன சொன்னீங்க? என்ன பண்ண, அடிச்சுட்டு வெளியில நான் குடம், அந்த பிளாஸ்டிக் குடம், செருப்பு, அந்த பக்கெட்லாம் போடுச்சு, அதெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு மறுநாள் நாள் போயிட்டான். அவங்களாம் எனக்கு ஒரு கேள்வியும் கேட்கல. நானும் அவங்ககிட்ட எதுவும் நான் போட்டு அதுக்கப்புறம் நானே போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு காலில் விழுந்து வாமா போகலான்ட்டு வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டேன். சரி, வீட்டுக்கு இட்டுன்னு வந்து நல்லா இருந்தேன். அந்த வீடை காலி பண்ண போனேன் 2 மாதம், அந்த பொங்கல் வரைக்கும் நல்லா இருந்தோம். எதுக்காக பிரிஞ்சீங்க? எப்படி பிரிஞ்சீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு என்ன பண்ணால் காலைல 6:30 மணிக்கு பார்த்துருக்கோன். என்னது? என் ஒய்ஃபை. அப்படியா? எங்க? நம்ம கம்பெனிக்காக தான் போனோம். அவங்க வேலைக்கு பார்த்தோன்னா நம்ம வீட்டிலேருந்து போனாவே நம்ம கம்பெனிக்காக தான் போய் ஆகணும். அப்போவே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்கான், காஃபி வாங்குறது டீ கடை நின்றுருக்கான். 6:30 மணிலாம் வேலைக்கு போகிற மாதிரி மேக்கப் பண்ணு, 11 மணி தான் கடை ஓப்பனு, 10:30 மணி தான் கடை ஓப்பனு போயிருக்கான். என் ஃப்ரெண்டு சொல்லும் போது என் ஃப்ரெண்டு நான் திட்டுறேன், ஏன்டா 9-10 மணி தான் இருந்துப்பா, அவள் போய் 6:30 மணிலாம் இருந்து எங்கடா போகிறான்ட்டு திட்டுறான். அன்றைக்கி திட்டுவோன்னே நானும் பெங்களூர் இருக்காரு, எப்படி டெய்லியெலாம் சந்திக்கிறது கிடையாது, வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 1 நாள், எப்போ ஒரு நாளைக்கு சந்திக்கிறாங்க. ஆனால் டிக்கெட் புக் பண்ணி போகிறாங்களா எப்படி ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பெங்களூரில் வேலை செய்கிறான்னு தெரியும். சரின்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்லணும், என் ஃப்ரெண்டை திட்டு கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன், அம்மா செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எங்கேம்மா போனான்ட்டு. இல்லையே எங்கேயுமே போகலையேன்ட்டு இது சொல்லிச்சு. பெரியவளை கேட்டேன், பெரியவ அங்கே தானே இருக்கா? சரி, சின்னது தூங்கிட்டு இருந்துதான். அதுக்கப்புறம் ஆமாப்பா காலைல 6:30 மணிக்கு எங்கேம்மா போகிறேன்னு சொல்லிச்சுக்கிட்டேன். என்கிட்ட நான் ஆல்ரா ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாமல் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி உனக்கு ஏசப்பு கிட்ட வேண்டி இருந்தேன், அதனால அடையாருக்கு போகிறேன் நான். 5 மணிக்கு ஏஞ்சி சாப்பாடெலாம் செய்யலை, எனக்கு ஸ்கூலுக்கு ஜடையும் பின்னி விடலை. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வாரிக்கோ அப்படின்ட்டு 200 கையில் கொடுத்துட்டு இவ தூங்கிட்டா. 200 கையில் கொடுத்துட்டு 5 மணிக்கெலாம் எழுதி போட்டு வீட்டிலேருந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. யார்கிட்ட சொல்லாத, நான் வேலைக்கு போன மாதிரியே காமிச்சிக்கோ எல்லாருக்கிட்டையும் அப்படின்னாங்க. சொல்லிட்டு எப்போ வந்தாங்க? நைட்டு 11:20. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பசங்க தலைவாரி அனுப்புன்ட்டு பசங்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு போய் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னது கன்ஃபார்ம்ன்ட்டு நான் நம்பிட்டேன். அவள் 6:30 மணிக்கு போனது கன்ஃபார்ம். சரி, இப்போ பசங்க உங்கள் அம்மாட்ட இருக்கீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் பசங்களை அங்கே விட்டுருக்கீங்க, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு எதிர்த்த மாதிரி பேசுறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அம்மா எதிர்த்த மாரிலாம் பேசல, நடந்து உண்மையா சொல்லுங்க. பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க நீங்க இப்படி பண்ணீங்க. நீங்க பேசுறது நீங்க வர்றது வேற விஷயம். பசங்களை இதுல இன்வால்வ் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி அவங்க அம்மா மூஞ்சிய பாப்பாங்க? இப்போ மேடம் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? நான் அவங்க அம்மா இப்ப நீங்க பசங்களோட வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எதுவுமே அவங்க பசங்களை சொல்லி கொடுத்து நீ அம்மா இப்படி பேசுங்க. ஏன்னா நான் சொல்றது புரியுறதா தம்பி? சொல்லுங்க. பசங்க அவங்க அம்மா கூட இருக்காங்க, இப்ப அவங்க திரும்பி போக முடியுமா? ஆமா, அவளை பத்தி தப்பா சொல்லிட்டு போக முடியாது. அப்புறம் அவங்க நிலைமை என்னது? நீங்க போனீங்களா உங்க அப்பா கிட்ட அவங்க போனீங்களா நீங்க வராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. எப்படிம்மா வீட்டுக்கு போவீங்க? அப்பா கூடயே இருக்கும். எனக்கு பசங்களை அந்த மாதிரி பேச டென்ஷன் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ சொன்ன கேட்டிங்களா? நேர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், திடீர்னு ஒரு கோவம், திடீர்னு ஒரு ஆவேசத்துல கூப்பிட்டு இங்க வந்துடாதீங்க. இங்க வரீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும். ஒருத்தரை பழி வாங்கவோ இல்லை ஒருத்தரை அவமானப்படுத்தவோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டு என்னை இவ்வளோலாம் பண்ணியே நான் உனக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க கோவத்துலேயோ இப்படி பேசாதீங்க. என்ன ஆகும்னா
உங்க வாழ்க்கையும் பாதிக்கும், பசங்க வாழ்க்கையும் பாதிக்கும். நான் அதுக்கோசரம் அப்படி பண்ணக்கூடாது. சப்போஸ் நான் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா கூட என்ன நடக்க போறது, கட்டாயப்படுத்தி உங்க கூட வந்து வாழ சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்கு அவ கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்ல. பசங்களை பார்த்துக்க சொல்லுங்க. எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பசங்களை அவ பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் வந்து பேசுறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நான் சொல்லி புரிய வைக்கலாம். அம்மாடி இது நடக்கும், அதனால நீ தப்பானவங்க கிடையாது, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது விஷயம் தப்பு, பசங்களை பாருன்னு நல்ல புத்தி சொல்லி சேர்த்து வைக்க முடிஞ்சா இங்க வரத்துக்கு பயன் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நம்ம டிவி முன்னாடி உட்காந்து பேசி நடக்கும்போது பார்த்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு பாதிப்பு இருந்தா அந்த பெண்களும் அந்த ஆண்களும் கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். சப்போஸ் அம்மாடி நீ பார்த்துட்டு இருக்கியான்னா அவனை தப்பான பொண்ணுனோ இல்லை நீ வந்து ஒரு பெரிய கிரைம் பண்றானோ நான் எதுவுமே சொல்லலை. உன்னோட பக்கம் நான் கேட்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக இதை பக்குவமாக டீல் பண்ணலை. அதனால தான் இவ்வளோ மோசமாக இருக்குது. கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஆகி புருஷனோட வாழும்போது ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதுலேருந்து தவறக்கூடாது. நாளைக்கு அது தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். அது வந்து உன்னை நிம்மதியாக வாழவே விடாது. இந்த பசங்களை பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எங்கே இருந்தாலும் உன் பக்கத்தில் நியாயம் இருக்கலாம், இவரோட சைட்லேருந்து என்ன தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட பேசலை. ஆனால் அவரும் வந்து மென்டலி ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்காரு, உடம்பு சரியில்லை, தனிமையில் இருக்காரு, என்ன பண்ணணும்னு தெரியலை. ஒரு ஆணுக்கு வந்து தன்னோட மனைவி வந்து இன்னொருத்தரோட பேசிகிட்டு இருக்கா பழகிறான்னா அதை விட பெரிய ஒரு மன அழுத்தம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டார் அவர். டாக்டரும் அதுதான் சொல்லி அனுப்பிச்சாங்க மேடம். அதுதான் அவருக்கு நடந்திருக்கு. ஆண்களோட பக்கத்துலேயும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று பண்ணுறீங்கல்ல, இது உங்கள்கிட்டேருந்து அவங்கள தள்ளி தள்ளி தான் விடும். அது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுதுன்னா இன்னொருத்தர் இருக்கல 3வது மனுஷன், அவருக்கு நல்லது. இது ஒரு திருமண வாழ்க்கையை செதறி போக விடக்கூடாது. ஏன்னா அது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை, பசங்களையும் பாதிக்குது, தலைமுறைகளை பாதிக்குது. இதோட அழுத்தம் எல்லாம் அந்த பசங்க கேரி பண்ணிட்டு இருப்பாங்க, இதோட ட்ராமாலாம் அவங்க கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வாழ்க்கை, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது விதம் எல்லாத்தையுமே பாதிக்கும். பக்குவமாக நடந்துங்க, இனிமே பொறுமையார். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா, கேட்பீங்களா? நடந்தது ஒரு விபத்தான்னு நினச்சிங்க, கொஞ்ச நாள் பேசாமல் இருங்க, சும்மா இரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சும்மா இரு அப்படின்னா என்ன, வேலை பண்ணாமல் இருன்னு இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காமல் இருன்னு. எதுவுமே யோசிக்காதீங்க, எதுவுமே யோசிக்காதீங்க. பாருமா, அம்மா நல்லவங்க அப்பா கெட்டவங்கன்னெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க. அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதனால உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்தது, எதனால அம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் படிங்க, நல்லபடியாக படிங்க, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்க என்னவோ பண்ணட்டும், அம்மா தயவு செஞ்சு பசங்களை பார்த்துக்கங்கம்மா, பசங்களை கூட்டிகிட்டு போங்க, அவங்கள விட்டுறாதீங்க, விட மாட்டேன். மனசை போட்டு வருத்தப்படுத்திக்காதீங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 25 இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல்.